தோழர் நல்லகண்ணு அவர்களின் மறைவு குறித்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக பெருந்தூண், தன் ஒட்டுமொத்த வாழ்வையும் பொதுப்பணிக்கு அர்ப்பணித்த பெருந்தகையாளர். அரசியலில் நேர்மைக்கும் எளிமைக்கும் வாழும் உதாரணமாக திகழ்ந்த செம்மல் எல்லோருக்கும் நல்லார் முதுபெரும் அரசியல் தலைவர் இரா நல்லகண்ணு காலமானார். எளிய மக்களின் மேம்பாட்டுக்காகவும் தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் விவசாயிகளின் எழுச்சிக்காகவும் உழைத்த பெருமகனார் நல்லகண்ணு. தீவிரமான போராளி, ஆனால் கடுஞ்சொல் பேசுபவர் அல்ல. கொந்தளிக்கும் போராட்டங்களை முன்னெடுத்தவர், ஆனால் வெறுப்பு அரசியலர் அல்ல. எல்லோரையும் அரவணைப்பதே அவரது அரசியலாக இருந்தது. அன்பே அவரது வழியாக இருந்தது. மாற்றுக் கட்சி தலைவர்களும் மதிக்கும் உன்னத அரசியல் பண்பாளராக திகழ்ந்தவர் நல்லகண்ணு. தன்னுடைய மறைவால் நிரப்ப முடியாத ஓர் வெற்றிடத்தை தமிழ்நாட்டு அரசியலில் நிரந்தரமாக விட்டு சென்று விட்டார் நல்லகண்ணு. இடதுசாரி இயக்க மூத்த தலைவர் நல்லகண்ணுவுக்கு அவர் பயின்ற ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபரர் சுவாமிகள் தொடக்க பள்ளியில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மறைந்த நல்லகண்ணுவுக்கு பள்ளி மாணவர்கள் வீரவணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். தாத்தா நல்லகண்ணு ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம். இடதுசாரி இயக்க மூத்த தலைவர் நல்லகண்ணு விடைபெற்ற நிலையில் அவர் குறித்த நினைவலைகளை அவரது உறவினர்கள், சொந்த ஊர் மக்கள் பகிர்ந்துள்ளனர். அண்ணன் கட்சியிலே தான் இருந்தது. கட்சியிலே எங்களுக்கு குடும்பத்துக்கெல்லாம் ஒரு உதவியும் செய்தது கிடையாது. அண்ணன் கட்சிக்கே அப்படியே போயிடுது. ரொம்ப நாளாக அங்கே அதிலே தான் இருந்து. ஆனால் வந்தால் போனால் எங்கள் அண்ணன் 2 அண்ணனும் என்கிட்ட தான் தங்குவாங்க. எனக்கு தாய் மாமனார் விடுது. பெரிய கலெக்டர் ஆகி ரிட்டையர்டான அண்ணனும் என்கிட்ட தான் வருவாங்க. நல்ல அண்ணனும் என்கிட்ட தான் வந்து தங்குவாங்க. அரசியலை வச்சு எல்லாரும் மேலே வரணுங்கிற இந்த காலத்தில் அரசியலை வச்சுட்டு கடைசி வரைக்கும் தனக்காகவும் ஒரு பைசா இல்லாமல், இப்போ கூட டிவியில் பேட்டி பார்த்தோம், அவங்க தான் இருந்த வீட்டை கூட என்ன செய்யணும், எனக்கு அப்புறம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தை கூட என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்குறது பெரிய கதை. அரசியல்வாதியாக ஆகணுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் விளங்குதமாக அவருக்கு மெரினால அவருக்கு சமாதி வச்சு எல்லாரும் பார்வையிடும் போது ஊர் பொதுமக்கள் சார்பாக, சிறுவண்டத்து பகுதி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அரசுக்கு.